உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் மச்சானுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமா. மாறு மச்சான், மீராக்கா, எல்லாரும் கொஞ்சம் வருஷா வாங்க. எல்லாரும் எங்க இருக்கீங்க? அப்படியே வீட்டுக்குள்ளேயே போய் முடங்கிக்கிறிய? வருஷா வாங்க. மொத்தமா இந்த மாதிரி நடு வீட்டுல புழங்கினா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச சிரிக்க நேரம் இருக்கும். எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வாரீங்க, மொத்தமா போய் முடங்கிக்கிறிய. ஒரு நல்லது கெட்டது கூட பேச முடியல. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல விஜி? பின்ன உங்க கொழுந்தனுக்கு மாமா பொண்ணு பார்க்க போறாங்க. இப்பதான் சொன்னாங்க. அப்படியா? என்னடா புது மாப்பிள்ளாக போறியா? கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சா பிரச்சனையே இருக்காது. பண்ணிக்கோ, லைஃப் நல்லா இருக்கும். எனக்கும் உன்னை பிடிக்கும் தாண்டா. நீ தான் உண்மையை சொல்லாம விலகி நிக்கிறியே. எப்ப தாண்டா சொல்லுவ நீ? கார்த்தி, கங்க்ராட்ஸ்டா. அப்பா, ஒன்றும் அவசரம் இல்லை. நல்ல பொண்ணா பாருங்க. எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. டேய், நாம விருப்பத்துக்கெல்லாம் குறுக்கெல்லாம் நிக்க மாட்டேன்டா. அவனுக்கு பிடிச்ச பொண்ணா செலக்ட் பண்ணட்டும். அதுக்காக ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காத. இன்னும் உனக்கு 6 மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கார்த்தி மச்சான், பதிலே சொல்லாம பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிறிய? என்ன மச்சான், கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓ, சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க மச்சான், உங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கும். நீங்க நல்லா இருப்பிய பாருங்க மச்சான். பொண்ணு எப்படி இருக்கணும்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நடக்கிற கல்யாணம்ல அசத்தி போடுவோம். மாமா, நான் வரசா போய் கேசரி கிண்டி எடுத்துட்டு வரேன். சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியல. நமக்கு இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகுதா? இப்படிலாம் நான் சீவனதே இல்லையே. விசித்திரமா இருக்கு. மரா, ஏய் மரா, நீ கார்த்திகை கவனிச்சியா? ஏன்? ஏய், கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போது முகமே மாறிடுச்சு. அவருக்கு இந்த கல்யாணத்தை பத்தி பேசினதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரு மைண்ட்ல என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு மாறா. சரி, போலாம். எங்க கிளம்பிட்ட? கிளம்பிட்டேன் இல்ல, கிளம்பிட்டோம். நீ என் கூட தான் வர, வா. எங்க? கார்த்திய நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். அவனும் ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். இப்ப நீ கூட சொன்னியே. ஆமா. அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, இல்ல மைண்ட்ல வேற ஐடியா இருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக தான் என் கல்யாணத்துல ஆன மாதிரி எல்லாம் அவனால எந்த பிரச்சனையும் ஆகாம பாத்துக்கணும். அப்பா அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது தான் நல்லது. அதுக்கு என்ன செய்ய போற? அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி? மந்திரவாதி கிட்ட போயிட்டு வெத்தலையில மை போட்டு பாப்போமே, அந்த மாதிரியா? மை தான் போட்டு பார்க்க போறோம். ஆனா வெத்தலையில இல்ல, இன்னொருத்தங்க முகத்துல. என்ன சொல்ற? புரியல. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது, வா. என்ன முழிக்கிற? அங்க போனா புரியும், வா. எங்க போறோம்? நீ கூப்பிடும் போது எங்க ஏதுன்னு கேட்காம நான் வரேன்ல, அந்த மாதிரிதான், வா. மரா, நீ எங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் கிளம்பி வருவல. சொல்றேன், வா. எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணும். சரி, வரேன், இரு. ஏய், எங்க வீட்ல என்ன சஸ்பென்ஸ்? பிருந்தாவை பாரு, சஸ்பென்ஸ் என்னன்னு புரியும். அக்கா, மாமா,
வாங்க வாங்க. ஆ, அம்மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரடி? அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. இத வரேன். வா வா. வாங்க மாப்ள. வா வீரா. வாங்க மாமா. வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. பிருந்தா, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு ஆ வா. சரிம்மா. உட்காருடி. ஏண்டி, போன் பண்ணி கூப்பிட்டா கூட வரமாட்ட? இன்னைக்கு என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ம்? இல்லம்மா அது வந்து அது இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம், அதான் உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு. இந்தாங்க மாமா. இந்தா பிருந்தா, 1 கிலோ கறி எடுத்துட்டு வா. சரிம்மா. சீக்கிரம். அத்தை, அம்மா எதுக்கு இதெல்லாம்? இருங்க மாப்ள. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. இருந்து சாப்பிட்டு போலாம். ம்? மா எதுக்கு முதல்ல? ஏய் பிருந்தா, நீ வா வந்து உட்காரு. வா. இல்லக்கா. அதெல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம், வந்து வா, உட்காருடி. இருக்கட்டும் கீழே வா. டி. நீ சும்மா இரு. மாப்ள நம்ம வீட்ல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நீ இரு. பிருந்தா, நீ போய் வாங்கிட்டு வா. ஆ, மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. எனக்கு இப்போ வேலை இருக்கு, கிளம்பணும். சும்மா உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். சமைச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் நேரம் இல்லை. ஏதோ ஒரு லீவ் நாளில் வந்து நல்லா விருந்தே சாப்பிட்டு போகிறேன். என்னடி, என்ன மாப்ள நீங்க? எப்படி பார்த்தாலும் சீக்கிரமாக நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது. அதுக்கு எப்படி நீங்கள் கார்த்தியை கூப்பிட்டு விருந்து வைப்பீங்கல்ல, அந்த விருந்தில் வந்து எல்லாரும் சாப்பிட்டு போயிடுறோம். கார்த்தியா? கார்த்தி தம்பிக்கா? என்ன விருந்து மாப்ள? கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குத. அவனுக்கு அப்பா தீவிரமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? ம். ம். அப்ப பொண்ணு எதுவும் தோத அமைஞ்சிருச்சா? அஹ், இன்னும் இல்லத்த, இப்பதான் பார்த்துட்டு இருக்காரு. சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவாரு. ஓ, சரி சரி சரி. உன் தங்கை ரொம்ப சந்தோஷம் மாப்ள. சீக்கிரமே பாருங்க. ஏன்னா உங்க சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்கலன்னு அவங்க எல்லாம் உங்க மேல கோவத்துல இருக்காங்க. கார்த்தி தம்பி கல்யாணத்துலயாச்சும் இதெல்லாம் சரியாகும்ல? அப்படிதான் அப்பாவும் சொல்றாரு. ஆ. எப்படியும் இந்த வைகாசிக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. ஓ, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அத்தை? எனக்கு என்ன மாப்ள, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் பிருந்தா, 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 காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா? ஆ போறேன் மாமா. ஓகே, கன்ஃபார்ம்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.